Oneplus அவங்களோட 11 சீரீஸில் OnePlus 11, 11R அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிவிஸ், இயர்பட்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த OnePlus 11 மாடல் மட்டும் பற்றி பார்க்கலாம். அண்ட் மற்ற ப்ராடக்ட்ஸ் பற்றி அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. OnePlusோட 11 டிசைன் பொறுத்தவரை 10 ப்ரோவில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான டிசைன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கேமரா பம்பில் அண்ட் கேமரோட செட்டப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் பொறுத்தவரை 6.7 இன்ச்சஸ். சாம்சங்கோட E4 Quad HD Plus AMOLED டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே LTPO வெர்ஷன் 3 சப்போர்ட் உள்ள டிஸ்பிளே. E5 AMOLED வந்துருச்சு, E6 கூட வந்துருச்சு, பட் இருந்தாலுமே E4 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். E4 AMOLED இருந்தாலுமே இது ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே. OnePlusோட 10 ப்ரோவில் கூட இதே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 10 பிட் சப்போர்ட் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 525 பிக்சல்ஸ் பெர் இன்ச், நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. 1Hzலேருந்து 120Hz வரை சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட்டும் இங்கே 1000Hz வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்சிவான டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ப்ராசர் பொறுத்தவரை இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசரான Snapdragon 8 Gen 2ல் ரன் ஆகுது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB RAM அண்ட் 16GB LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் 128 UFS 3.1 அண்ட் 256 UFS 4.0 ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நல்ல ஃபாஸ்ட்டான RAM அண்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரீட் ரைட் ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ப்ராசர் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கேமராஸ் பொறுத்தவரை இங்கே 50 மெகாபிக்சல் Sony IMX890 சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாரோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/1.56 இன்ச்சஸ் பெரிய சென்சார். இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அடிஷ்னலாக இங்கே 6P லென்ஸும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்பேச்சர்னு பொறுத்தவரை இங்கே f1.8. ஸோ லோ லைட்டில் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் உங்களுக்கு லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே இன்னுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்டரி சென்சார் 48 மெகாபிக்சல். இதுவும் சோனியோட IMX581 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சார் மூலமாக 115 டிகிரி வரை நல்லா வைடாக அவங்களால இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.2. அண்ட் 32 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சாரும் பார்த்தீங்கன்னா சோனியோட IMX709 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாரோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2.74 இன்ச்சஸ் பெரிய சென்சார். அண்ட் இதோட அப்பேச்சர் f2.0. இந்த சென்சார் மூலமாக 2x வரைக்கும் உங்களால் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை இங்கே சோனியோட IMX471. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஓப்போ அண்ட் OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுத்தா அதே கேமரா சென்சார் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.45 பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு OnePlusோட அலர்ட் ஸ்லைடர் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் மெயினாக எங்கே பார்த்தீங்க அப்படின்னா டால்பியோட அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது. கூடவே Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது. பட் இந்தியாவில் Wi-Fi 6 சப்போர்ட் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ப்ளூடூத்தோட 5.3 சப்போர்ட் இருக்குது. கூடவே டியூவல் GPS சப்போர்ட்டும் இருக்குது. L1+ L5 சப்போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பேட்டரி பொறுத்தவரை இங்கே பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5000 mAhக்கான பெரிய சப்போர்ட். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 100 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் எங்கள் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 0 to 100 ஜஸ்ட் 25 மினிட்ஸில் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை 205 கிராம்ஸ் வெயிட் அண்ட் 8.53 mm திக்னஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை லேட்டஸ்ட் Android வெர்ஷன் Android 13. இதுக்கு மேலே Oxygen OS அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. OnePlus 11 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, பிளாக் அண்ட் க்ரீன் கலர்ஸ். ப்ரைஸிங் பொறுத்தவரை 8GB RAM 128GB வேரியண்ட் 56,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 12/256GB வேரியண்ட் 61,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக Google One சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு 100GB ஸ்டோரேஜ் 6 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் சேல் அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஃபஸ்ட் சேல் February 14th நீங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் வாங்கிக்க முடியும். ஓவராலாகவே இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா சில காம்ப்ரமைசஸ் OnePlus இங்கே பண்ணியிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் இங்கே கட் பண்ணியிருக்காங்க. IP ரேட்டிங்கும் இங்கே கட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த ஃபோனை பெர்ஃபார்மன்ஸ் டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு IP ரேட்டிங் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.